பலரும் வந்து திமுக ஆதரவாளர்கள், திமுகவுக்கு சார்பா பேசக்கூடியவங்க, திமுக இல்ல விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருமே கட்சியை வந்து முடக்கணும், விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும், இந்த மாதிரி ஆட்களை வளர விடக்கூடாதுன்ற மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்றாங்களா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து நான் ஆளும் கட்சிகிட்டையும் சொல்றேன், மக்கள் கிட்டையும் சொல்றேன். நேத்து இரவு பூரா பல குரூப்ஸ்ல குழுங்களை போய் நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்துருந்தேன். ஒரு 200-300 குரூப்ஸ்ல இருக்கு, வெவ்வேறு குரூப்ஸ்ல. ஒண்ணு விடாம எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் சிறையில் அடிச்சாங்கன்னா அவரு தான் அடுத்த சிஎம், அவரு அல்லது அவர் அடுத்த ஆளு, எல்லாரும் இதான் சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன்னா அவர் வந்து இப்ப வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டு ஒரு தியாகி சூப்பர் ஸ்டார் 27ஆம் தேதி தான் பகத்சிங் பிறந்த நாள் அன்னைக்கு. அப்புறம் இவரு கொஞ்சம் கூட கம்பேர் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எஃபிஷியன்டா பண்ணுவாரு. டாஸ்மாக் இருந்தா கரப்ஷன் இருந்தாலும் எஃபிஷியன்டா பண்ணுவார். பட் இவருடைய ஸ்டேட்டஸுக்கு இவரை போய் நம்ம உள்ள மடக்கி உள்ள வச்சோம்னா அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த பின்னூட்டம், அந்த அடி வந்து ஒரு பெரிய சுனாமி அலையா வந்து ஆளும் கட்சி அடிச்சுட்டு போகுங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் அதான் சொல்றாங்க. கட்சியை முடக்கணுங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் அது ஏற்புடைய கருத்தா? ஆனா அந்த நினைப்பு வந்து லட்சக்கணக்கான பேஸ்புக்கும் ட்விட்டர் ஆளுகளுக்கு வந்திருக்கு, அதுக்காக பண்றாங்க. அப்ப அப்படின்னா அந்த கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு ஆளும் கட்சி அது மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் அந்த ஆசை இருக்கு, அந்த எண்ணம் வந்திருக்கும். அவங்க அது பண்றாங்களா இல்லையாங்கிறது டிஃபரெண்ட் மேட்டர். ஒண்ணுமே இல்ல. மலேசியால வந்து மகாதீர் முகமது வந்து ஆக்டர்லாம் இல்ல. ஆன்வர் பாஷா வந்து ரொம்ப ஸ்டைலிஷா பேசுவாரு. ஆன்வர் பாஷா ரொம்ப வளர்ந்துட்டாரு. அவரோட நம்பர் 2 ரொம்ப பெருசாயிட்டாரு.